உங்கள் விஜய். ஐயா மீனாட்சி உனக்கு அந்த நிலைமை. ஐயோ மாட மலையில ராணி மாதிரி இருந்தியம்மா, இப்ப முச்சத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கியம்மா. ஐயோ கண்ணு பட்டு போச்சு மீனாட்சி, உன் மேல கண்ணு பட்டு போச்சு. அதே அப்படிலாம் நடக்குது. ஐயோ ஐயோ எலிசபெத் ராணி மாதிரி இருப்பியே, இப்ப எலி பொந்துக்கிட்ட எப்படி உட்கார்ந்து இருக்கியா? ஐயோ என்ன பாப்ல வீட்டுக்கு போலாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சமாதானம் பத்தி சேர்த்து வைக்கிறேன், நம்பு. ஒன்னும் தேவையில்ல, எந்திரிச்சு போ. ஏன் இப்படிலாம் பேசுற? எந்திரிச்சு போன்னு சொல்றேன்ல. இவ பெரிய இவக சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வந்துட்டாங்க. போடி போடி குந்தா, நீ உன்கிட்ட நடி பேச்சு, நான் அப்பா கிட்டே பேசிக்கிறேன். எப்பே எப்பே என்னப்ப எப்படி ஆயிருச்சு? எப்பே எப்பே என்னப்ப எப்படி ஆயிருச்சு? இப்ப இது உங்களுக்கே அடுக்குமாப்பே. செத்து போன கூட சொல்லிருக்கலாம், இப்படி வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்டுருக்கீங்க. பொம்பளை பிள்ளைய நாங்க என்ன பண்ணுவோம்ப்பா? என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களப்பா? எங்களுக்கு யாரு இருக்கா, யார தெரியும்? சாமியை வெளியே போச்சோன்னா நாதியத்து போய் நாங்க எங்கன்னு போய் நிக்கிறது? இப்ப சௌந்தர்யா, என்னங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கவளுக்கு என்ன மரியாதையோ அதேதான் அவளோட கூட்டாளிக்கும். சும்மா ஒப்பாரி வைக்காம வெளியே போச்சு. எப்பா என்னவா சொல்றிய? ஏய் உன்னதான் வெளியே போ. எப்பா நான் மைனாப்பா. ஏய் மைனாவது மண்ணாகட்டியாவது வெளியே போன்றல. போன்றல. போறேப்பா போறேன். சொந்த அப்பா நினைச்சு இப்படி பேச வந்தல, இன்னும் பேசுவே, இதுக்கு மேலே பேசுவிய. நான் போறேப்பா. சரிடா போ. நான் போறேன். போகிறே அப்புறம். பெரிய மனுஷன் பேச வேண்டியது. எம்மையாச்சே பாசலாத வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் இப்படி உட்காந்து எந்திரிச்சு வா. எங்க எங்க வீட்டுக்கு வாப்ல. இங்க பாரு, எங்க வீடு ஒண்ணு மாட மாளிகைலாம் கிடையாது. எங்க வீட்டுல சோஃபா கிடையாது, கட்டில் கிடையாது, பெருசு பெருசா டிவி கிடையாது, வேலை வேலைக்கு கறி சோறும் கிடையாது. ஆனா இருக்கிற எல்லாத்துலயுமே பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். வாய் நிறைய பாசமா பேசுவாங்க, எதுக்காகவும் கோவப்பட மாட்டாங்க, கோவப்படுத்தவும் மாட்டாங்க. எனக்கு போற சோற ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம், இல்லனா மொத்த சோறையும் உனக்கே குடுக்குறேன், எந்திரிச்சு வா. டேய் நீங்க போற? ஒரு நிமிஷம் பா, இந்த வந்துடுறேன். எப்படியாவது போடு சனியங்க. எங்க எந்திரிச்சு வாப்ல, வான்னு சொல்றேன்ல. நான் வரல மைனா. ஏன் நான் வரல. ஏன் அங்க வசதியில வர மாட்டியாக்கும்? நான் அப்படி நினைப்பேனா சொல்லு. அப்ப வா வாப்ல, சொல்லுங்கண்ணே. மீனாட்சி என் கூட வா. எங்க அப்பதான் வீட்டுல ஒன்னு இறக்கி விட்டுறேன் வா. ஏய் அதுவும் என் வீடுதான், அங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். இவர் ஒருத்தர் நசநசம் கத்திக்கிட்டு. கேட்டுச்சுல, நீ உன் வேலையை பாருங்க. நான் எங்கேயும் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. பைத்தியக்காரத்தனமா பேசாதவள. என்ன மீனாட்சி இது? மச்சான் மாமா வீட்டுல இருக்காரா? வாசல்ல தான் நிக்கிறாரு. வருத்தப்படாத மீனாட்சி, வேட்டை உங்க அப்பா கையில காலில் விழுந்தாது உன்னை வீட்டுல சேர்த்து வச்சிருவான். என்னத்ததெல்லாம் நீங்க எல்லாம் இருந்து மாப்பிள்ள நடக்க விட்டீங்க. ஏண்டா வளக்கணே, எம்பெடுத்துட்டாலும் உனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாதடா. ஏன் என் வீட்டுக்குள்ள வர? வெளியே போடா. நான் போயிடுறேன் மாமா. முதல்ல மீனாட்சியை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. மாமா நம்மனா செருப்ப கழட்டி அடிப்பேன். சரி பரவாயில்ல, அடிச்சுக்கோங்க. முதல்ல மீனாட்சியை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. யாரா அத? நான் இதுக்குடா கண்டவளை ஏன் வீட்டுக்குள்ள கூப்பிடணும்? ஐயோ மாமா, மீனாட்சி எனக்கு உதவி பண்ணதான் நேற்று வண்டியில கூட்டு போனா, மத்தபடி ஒண்ணும் இல்ல. சௌந்தர்யா, இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள இவன் இங்க இருந்து போகல, இங்க ஒரு கொலை விழுக சொல்லிட்டேன் பாத்துக்க. மாமா உங்க கால்ல வேணா விழுற மாமா. என்னங்க? சௌந்தர்யா, ஐயோ
மாமா நான் சொல்றது கொஞ்சம் ஏய், போடா. மாமா என் மேலதான் மாமா தப்பு. போடான்ற. நிறுத்துங்க. அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெக்கம், மானம், ரோஷம் எதுவுமே இல்லையா? அவர்தான் நாயை துரத்துற மாதிரி துரத்துறாருல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போய் மறுபடியும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கீங்க? பின்னாச்சு உன்னை உள்ள சேர்க்க சொல்லி தான் நான் பேசிட்டு ஏன் எனக்கு இந்த வீட்டை விட்டு வாழறதுக்கு வேற வீடே இல்லையான்னு? நீ எங்க போவ மீனாட்சி? மைனா என் கூட படிச்சவ, என் ஃப்ரெண்டு. அவளே என் வீட்டுக்கு வாடின்னு கெஞ்சிட்டு இருக்கா. நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன தொட்டு தாலி கட்ட தெரிஞ்சதுல ஏன் வீட்டுக்கு வா மீனாட்சின்னு என்ன கூப்பிட மாட்டீங்களா? நான் வாழ வேண்டியது உங்க வீடு தானே? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? சொல்லுங்க. போவேன் மீனாட்சி. அப்ப வாங்க போலாம். வண்டி எடுத்துட்டு வாங்க மாமா. போங்க. அம்மா, நான் என் புகுந்த வீட்டுக்கு போறேன். எல்லார்கிட்டயும் சொல்லிடு. என்னாச்சி? போ போ போ. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். நீங்க ரெண்டு பேரும் உருப்படாம தான் போவீங்க, நாசமா தான் போவீங்க. தேங்க்யூ மாமா. அத்தை போயிட்டு வரேன். போலாமா மீனாட்சி? போலாம் மாமா. எல்லாருக்கும் டாட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறங்க மீனாட்சி. வா. ஒரு நிமிஷம் மாமா. மாமா, உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுடா. நேத்து நான் உங்களை வண்டியில இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது அப்பா ரொம்ப கோவமா இருந்தாரு. உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா கோவமா இருந்தா என்ன பண்றோம் என்ன பேசுறோம்னு எதுவுமே யோசிக்க மாட்டாரு.
அதே மாதிரி தான் நேத்தும் கோவப்பட்டு சில தப்பான வார்த்தைங்களை விட்டுட்டாரு. அதனால தான் நானும் கோவப்பட்டு அவரை எதிர்த்து பேசினேன். ஏதாவது சொல்லி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்குனாதான் அவர் பேசுறதை நிறுத்த முடியும்னு நினைச்சேன். சொல்லு மீனாட்சி. அதனாலதான் நான் உங்களை என் புருஷன்னும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க கூட தான் வாழ்வேன்னு அவர்கிட்ட சொன்னேன். மற்றபடி என் மனசுல புரியுதுடா. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் மனசுல சரவணன் தான் இருக்கான். எங்க அப்பாவை சமாளிக்கிறதுக்காக நான் சொன்ன வார்த்தைகளை வச்சு உன் மனசுல வீணா கற்பனை கோட்டை கட்டிக்காதான்னு சொல்ல வரேன். அதானே மீனாட்சி? அதானே? இது நீ சொல்லாமலே எனக்கு தெரியுமேடா. உன் மனசுல என்ன இருக்குன்னு மாமாக்கு தெரியாதா என்ன? நீ கவலைப்படாத. நீயாவே வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். போதுமா? உண்மையை சொல்லணும்னா முதல்ல நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா நீ இப்படி சொன்னாலுமே நான் அதை நம்ப மாட்டேன். போதுமா? நீ நேற்று பேசினதுக்கும் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ கனடா போற வரைக்கும் உனக்கு தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சரியா? தேங்க்ஸ் மாமா. நான் என் மனசுல எந்த கற்பனை கோட்டையும் கட்டல, கற்பனை குடிசையும் கட்டல. என் மனசு எப்பவுமே தெளிவாக தான் இருக்கு மீனாட்சி. நீ எதுக்கும் கவலைப்படாத. ம், உள்ள போலாமா? மாமா, நான் வந்ததுக்கு அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா? எங்க அம்மா என்ன சொல்ல போகுது? அத்தை இனிமே என்ன இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க மாமா. அதான். எங்க அம்மா உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இது எப்ப நடந்துச்சு? நேத்து. என்ன சொன்னாங்க? அவன் கூட பேசுறத பழகிறத இன்னியோட விட்டுரு. இனிமே நீ வேட்டையனை தேடி வராத. உன் வாழ்க்கையை பாரு. போ மீனாட்சி. இவ்வளவுதானா? அது சும்மா என் மேல இருக்கிற கோவத்துல உன்னை அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்க மீனாட்சி. அதுக்கு இல்லாம கவலைப்படுவ. இப்ப எங்க அம்மாவே வந்து உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டா நம்ம உள்ள போலாம். சரியா? ம், மா, ஏமா, வாசலுக்கு வந்து யார் வந்திருக்கான்னு பாரேன். மா, மா, மீனாட்சி வந்திருக்காமா. இனிமே மீனாட்சி நம்ம கூட தான் தங்க போறான். மீனாட்சியே உன் வாயால உள்ளவான்னு கூப்பிடுமா. அப்பதான் வருவா. கூப்பிடுமா. அங்கே நில்லு. ஒரு அடி எடுத்து வைக்காத. ஏமா, என்னம்மா? இந்த பார்வதி கிளவி ஒரே லூசுங்களா பெத்து வச்சிருக்கு. என்னாச்சு? இதுக்கெல்லாம அழுவுறது? ஒரே ஒரு நிமிஷம், நான் எங்க அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, பரவாயில்ல. நான் ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன். அட இரு மீனாட்சி, நான் தான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன்றல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு.
போனியா? இதுக்கு தான் அவ்வளோ பில்டப்பா? உள்ள வராதுன்னது நான் என்னன்னு பதறி போயிட்டேன். கல்யாணமாயி முதல் தடவையா மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வரா. நேத்து தானமா வந்துட்டு போனா? நம்ம வீட்டோட தங்கறதுக்காக முதல் தடவையா வந்திருக்கான்னு சொன்னேன். ஓ அப்படி சொல்றியா? அப்ப சரி. ஓ மருமலுக்கு ஆர்த்தி எடு. நீயும் சேர்ந்து நில்லுடா. இல்லம்மா நீ மீனாட்சியை மட்டும் சுத்து. வெள்ளிக்கிழமை தனியா ஆரத்தி சுத்தக்கூடாதுன்னு சொல்வாங்க. சேர்ந்து நில்லு வேட்டையா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. அப்ப நானு உனக்கும் அதே தான்டா. இனி நீ வாழ போற இந்த ஏழையின் குடிசாய் தான். இருமினாச்சி மாமா உனக்கு என் கையால பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் மீனாட்சி. விடியும் இந்த நாள் மாத்திரம் அல்ல, வருடத்தின் எல்லா நாளுமே உனக்கு இனிய நாளாகவே அமையட்டும். குட் மார்னிங் மாமா. நீங்க எப்போ? எப்படா கண்ணு முடிப்பேன்னு மாமா உன்னை விழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்த மீனாட்சி. எடுத்துக்கோடா. என்ன மாமா இது? டீ, காஃபி, பிளாக் டீ, பிளாக் காஃபி, லெமன் டீ, கிரீன் டீ மற்றும் பூஸ்ட். இல்லடா காலையில் எழுந்தது நீ என்ன குடிப்பேன்னு தெரியாதா? அதான் மாமா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். தலையில் இருப்பது தலைப்புச் செய்திகள் மீனாட்சி. தினகரன், தினத்தந்தி, தி ஹிந்து முதலிய எல்லா பேப்பருமே இருக்கு. நீ இதை எடுத்துக்கடா. மாமா நான் முதல்ல பிரஷ் பண்ணணும். பிரஷ் பண்ணாம நான் எதுவும் குடிக்க மாட்டேன். ஐயோ மாமா உன்னை என்ன மாதிரியே நினைச்சு தப்பா இட போட்டேன்டா. சாரி மீனாட்சி. நீ ஒன்று பண்ணு, உனக்கு இதில் என்ன வேணும்னு சொல்லு, மாமா அதை திரும்பவும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைக்கிறேன். பூஸ்ட். ஓகே டன். மாமா பிரஷ் பண்ண பேஸ்டும் பிரஷும் வரேன். அடுத்து அதான் மீனாட்சி. டேக் இட். இது என்ன? அது வந்துடா, இது வரைக்கும் நீ என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவேன்னு தெரியலையா? இங்க புதுசா வேற பிராண்ட் யூஸ் பண்ணா வாய்ப்புன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் எல்லா பிராண்ட்லயும் ஒன்னொன்னு வாங்கிட்டேன். அது சரி, எதுக்கு இந்த வேப்பங்குச்சி? ஒருவேளை என் மாமா மாதிரியே வேப்பங்குச்சி யூஸ் பண்ணனா, அதான் அதையும் ரெடி பண்ணிட்டேன். தொலைநோக்கு பார்வை மீனாட்சி, எடுத்துக்கடா. ஆமா, நீ பிரஷ் மட்டும் பண்ண போறியா இல்ல குளிக்கவும் போறியா? குளிச்சிடலாம் தான் பாக்குறேன். ரைட்டு, அப்ப இந்தா சோப் எடுத்துக்க. ஹியர் இட் இஸ். நீ என்ன சோப்பு யூஸ் பண்ணு தெரியாதா? புதுசா வேற ஏதாவது யூஸ் பண்ண அலர்ஜி ஆகலாம், முகப்பருக்கள் வரலாம், சரும மேனி பாதிக்கப்படலாம். அதான் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா சோப்புலையும் ஒன்னொன்னு வாங்கிட்டேன். எதுக்கு மாமா இப்படி காசை வேஸ்ட் பண்றீங்க? அங்கதான் நீ மாமாவோட டெக்னிக்கை புரிஞ்சுக்கல. என்ன டெக்னிக்கு? யூஸ் பண்ணாத எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவேன்னு அண்ணாச்சி கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா சிரிக்கிற? இந்த வெள்ளந்தியான மனசுதான் மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மாமா குளிச்சுட்டு நான் இதே சேலையை போட்டுக்கிறேன். மத்தியானம் போய் மாத்து துணி வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் சிரிக்கிறீங்க?
நீ உன் மாமா பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இக்கட சூடு. மாமா இதெல்லாம் எப்ப வாங்குனீங்க? எப்பயோ வாங்கிட்டேன் மீனாட்சி. புரியல. இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போறோம்னு வையேன், அங்க ஒரு அழகான சேலையை ஒரு பொம்மைக்கு கட்டி வச்சிருப்பாங்க. அடடே இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கே, நமக்கு மனைவியா வர போறவ இந்த சேலையை கட்டினா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு தோணும்ல. அப்படி எனக்கு தோணுன புடவைகள்லாம் பொம்மையோட சேர்த்து வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். அந்த கலெக்ஷன் தான் மீனாட்சி இதெல்லாம். எங்க அம்மா கூட காசை ஏன்டா அப்படி வேஸ்ட் பண்றேன்னு எனக்கு திட்டும். ஆனா அது சேவிங்ஸ் மீனாட்சி, சேர்த்து வச்சா பின்னாடி என்னைக்காவது பெருசா யூஸ் ஆகுன்னு படிச்சிருக்கோம்ல, அதான் இது.